வணக்கம். ஸ்கூபி இங்கே இருக்கட்டும், எங்க கிட்டே இருக்கட்டும், நாங்க எங்கேயும் விடல, யார்ட்டையும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்படியா? ஏன் அவ்வளவு பேர் மெசேஜ் நீ பாத்தியா? பாத்தீங்க, என்ன சொன்னாங்க? ஏய் ஸ்கூபி, நீ சொல்லுங்க அன்பு சார். இங்கே தான் இருக்கணுமாடா, உன்னை யார்ட்டையும் கொடுக்க கூடாதா? அப்படியா? கரெக்டா சொல்லி இருக்காங்க. ஓ, என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. தமிழ் நிறைய பின்னாடி தான் இருக்கு. அப்ப நான் பேசும்போதெல்லாம் அமைதியா இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முடியும். ஏய் பயங்கரமான அறிவாளிகள். தெரிஞ்சா சரி. ஆக்சுவலா இவனுக்காக நீங்க போட்டிருந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆமா, ஆக்சுவலா கொஞ்சம் வீடியோ தான் இவனை பத்தி பாத்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே இவன் மேல அவ்வளவு பிடிக்குதுன்னா எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். உண்மையாவே ரொம்ப நல்லவன். அதனால கண்டிப்பா இனிமே நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். யாரும் நீங்க பயப்படாதீங்க. ஆக்சுவலா இவன் மட்டும் இல்ல, இங்க வர்ற எல்லா பெட்ஸுமே, நான் முதல்ல அந்த கமெண்ட்டை பத்தி சொல்லிடுறேன். சிலவங்க வந்து இவனோட சூழ்நிலையை பார்த்து ஒருத்தவங்க பாவம் அந்த ஜீவன் போட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் 2 நாள் ஒரு பெட்டு வந்து போர்டிங் வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதே பெட்டு ஒரு வாரம் இருந்துருச்சு, இல்ல ஒரு 10 நாள் இருந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவனை அவங்க கூட்டு போறாங்கன்னா உண்மையா லிட்டரலா கிட்டத்தட்ட நான் அல்ற நிலைமைக்கு வந்துருவேன். கொஞ்சம் அவனோட ஃபீல் இருக்கும். பட் அதுக்குள்ள அடுத்தடுத்த பெட்டு நம்மளை பார்க்க, ஆனா அதுக்காக மறக்க முடியாது. உண்மையா சொல்ல போனா பட்டுன்னு ஒரு பெட்டு, அவெல்லாம் அவ்வளவு அன்பா, அவ்வளவு இதுவா, அந்த பட்டோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி டெடின்னு ஒருத்தன், டெடி வந்து ரொம்ப நாள் இருந்தான். அவனுக்கு தான் பர்த்டே எல்லாம் கொண்டாடணும். டெடி மட்டும் இல்லை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர், கேப்பி, சிம்பா. ஆக்சுவலா நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் பேர் எழுதி கொடுங்கன்னு சொன்னா மேக்ஸ், ஐயோ மேக்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது, சிக்கன் திருடி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய, ஆக்சுவலா 2 தடவை போர்டிங் வந்துருக்கும் போது என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, சார் ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு வந்து ஆண்களே பிடிக்காது, ஒன்லி பெண்கள்கிட்ட மட்டும்தான் இவர் வந்து பழகுவாரு, ஆண்கள் அப்படின்னா உடனே கடிக்க போவாரு, டென்ஷன் ஆவாரு அப்படின்றாங்க. என்கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா பழகிட்டான். அதை ஞாபகம் வச்சு அடுத்த நாள் மேக்ஸ் அப்படின்னு வந்தேன், விட்டாம பாருங்க என்னைய ஓடுறதுக்கு, ஓ அவ்வளவு டென்ஷன் ஆனா. ஆனா இப்பவும் லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருந்தான். பட் என்கிட்ட நல்லா தான் பழகினா வச்சா. மற்ற ஆண்கள் யாரையும் இங்க விட மாட்டேன் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப என்னை மார்க் பண்ணிட்டு வந்தான். ஸோ மேக்ஸ் மறக்க. பப்ளு நாட்டாம, அவன் ஒருத்தன் தான் வந்து இங்க குரூமிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பைட்டை போட்டவன். ஸோ பப்ளுலாம் ஃபர்ஸ்ட் வந்து பழகிறதே மிகப்பெரிய டஃபா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் முக்கியமா சொல்ல ஆரம்பிச்சு, யாரு, மயிலாப்பூர்ல இருக்கிறாரு ஒரு ஆட்டோ டிரைவர், 3 இந்தியன் பீட் வளர்க்குறாரு. இதுல போட்டிருப்பேன், ரீல்ஸ்ல போட்டிருப்பேன். அந்த 3 பேருக்காக அவர் ஏசி ரூம் போட்டு எனி டைம் அவங்களுக்குலாம் ஏசி. அதே மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் சொன்னாரு, 5 வருஷமாவோ 6 வருஷமாவோ அவங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் கம்பல்சரி வீட்டுல இருப்பாங்களாம். மொத்தமா யாருமே வெளியில டூர் போனதே கிடையாது. இந்த தடவை பெற்றூர் நீங்க போடுற வீடியோவை பார்த்துட்டு நாங்க வந்துட்டு இங்க நம்பி விடலாம்னு சொல்லி விட்டுருந்தோம். அவனுக்கு 3 பேர்ல 2 பேர் நல்லா வந்த உடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தன் கிட்டத்தட்ட 5 நாள் இருந்தான். 6வது நாள் தான் லேசா பேச ஆரம்பிச்சான். மற்றபடி அது வரைக்கும் அப்படி அந்த 3 பேருக்காக அந்த ஆட்டோ டிரைவர் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட இங்க போர்டிங் விட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அந்த பணத்தையும் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பவுண்டி சிலர் பார்த்துருப்பீங்க. பவுண்டி ஒருத்தன் தான் இது வரைக்கும் என்னை பார்த்து பார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். மற்ற எல்லாத்தையுமே ஈஸியா நான் வந்து 2வது நாளோ இல்ல முதல் நாளோ இல்ல 3வது நாளோ பழகிடுவேன். இது வரைக்கும் பவுண்டின்னு ஒருத்தங்கிட்ட பழகவே முடியல. ஒருவேளை தெரியல. ஆக்சுவலா ஒரு 2வது நாள் போகும்போது என்னை பார்த்து நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், பவுண்டி கப்டி அப்படின்ட்டு. ஸோ அதனாலயான்னு தெரியல பவுண்டி. அதே மாதிரி டைகர், இப்போ லாஸ்டா அவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ப்ரௌனி, நோவா, சிம்பா, பென்னி. ஐயோ பென்னி எல்லாம் மறக்க முடியாது. பென்னி வந்து அவங்க பேரண்டோட பைக்ல அழகா உட்காந்துட்டு போவார். பென்னி வந்து இங்க இருந்து அவங்க கூட்டு போகும்போது அவன் கிளம்ப மாட்டேன்ட்டான், இங்க இருப்பேன்றான். பிளஸ் இங்க இருக்கிற சிம்பாயை வந்து அவளையும் கூப்பிடுறான். அது புரியுது, நாங்க எல்லாம் நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளை கூப்பிட்டுட்டு நீங்க வாங்கம்மா, வாங்க அக்கா, வாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான் பென்னி. நிறைய பேருங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். லோனா, சோக்கி, ஜில்லு, கிக்கோ, ஓரியோ. ஐயோ ஓரியோ மறந்துட்டேன். ஓரியோ வந்து ரெகுலரா அங்க வருவாங்க. அவங்க பேரண்ட்டும் 2 பேரும் உண்மையா வந்து லிட்டரலா ஒரு குழந்தை மாதிரி அவனை தூக்கிட்டு இங்க வர்றது. ஓரியோக்கு நடுவுல உடம்பு சரியில்லைன்னு வந்து இப்ப நல்லா இருக்கிறான். ஐ திங்க் பார்த்துட்டு சரியாயிட்டான். நிறைய பேர் சிந்து, மின்னல் வந்து கேட்டு, செஃப், டைசான், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இவ்வளவுத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக சொல்றீங்களா? என்ன மட்டும் திட்டாத. ஆளுங்கட்சி தலைவர்ல இருந்து, எதிர்கட்சி தலைவர்ல இருந்து, சைடு கட்சி, நடுக்கட்சி தலைவர் எல்லாருமே ஸ்கிரிப்ட் வச்சுதான் படிக்கிறாங்க. நானும் ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறேன். இத்தனை பேரை எப்படி படிக்க கூடாது? ஸ்கிரிப்ட் வச்சுதான் படிப்பேன். என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்கிரிப்ட்னால பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா ஸ்கிரிப்ட் வச்சு படிக்க கூடாதா? எதுக்காக படிக்க கூடாது? ஏன்? No. Goodbye.
ஆக்சுவலா இவன் வந்து இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் மேட்டர் பேசுனதுனால என்னால பாலிடிக்ஸை கலக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா இப்படி ஒரு கேமரா வச்சு பேசும்போதே நமக்கு வந்து எதையாவது மறந்துடுவோமோ விட்டுருவோமோ அப்படின்னு தோன்றோம். இன்னைக்கு வந்து ஒரு 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 உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, இல்ல ஒரு நாடே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எந்த பாயிண்ட்ஸையும் விட்டுறக்கூடாது, அதை கரெக்டா பேசிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டை வைக்கிறதோ வைக்கலையோ நம்ம செயல்பாடுகள் நல்லா இருந்துட்டா கரெக்டா தானங்க இருக்கும். அதனால ஸ்கிரிப்ட் வச்சு எல்லாருமே ஸ்கிரிப்ட் வச்சு தான் பேசுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அதனால நானும் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டேன். இவ்வளவு ஸ்கிரிப்ட் வச்சுமே இன்னும் நான் நிறைய பேரோட லைஃப். ஐயோ ரேச்சல் மறந்துட்டானே. ரேச்சல் ஒரு பெட்டியா, அவன் வந்து நம்ம அவனுக்கு வேற லெவல்ல டிஃபன் கேரியர்ல ஃபுட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அவன் அழகா என் கூட டான்ஸ் ஆடுவான். அந்த மாதிரி நிறைய அந்த மறந்துடக்கூடாதுன்றதுதான் ஸ்கிரிப்ட். ஐயோ கண்டென்ட்டை விட்டுட்டேன். டேய் ஒன்னாலதான் என்ன ஐயா நான் என்ன பண்ணேன் பண்றதுல நீங்க பண்ணிட்டு ஏமாத பண்ணிட்டு போறீங்களா? டேய் வீடியோ எடுக்கணும்டா. வேணாம் ஒரு டேய் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அமைதியா இரு, திட்டிட்டு இருக்காத. சரி திட்டல. டேய் தொடாத. ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சுட்டு என் பக்கத்துல வராத. குடே போ, சொன்னா கேளு விடி என்ன. ஸோ இவனுக்கான ஒரு நல்ல வீடு நல்ல இடமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிறதுமே சிட்ஸு தான். சிட்ஸுல என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம், அந்த ஃபிளாட் டைப் மாடல்ல வச்சுக்கலாம். பட் இவனுங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அந்த பொட்டச்சவரோட இருந்தா மட்டும்தான் இவனுங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த வீடு நல்ல இடம், ஒருவேளை கடவுளோட புண்ணியத்துல நானே கட்டிட்டேன் இல்லை என்னோட ஃபவுண்டர் கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இவனை நம்ம ஜாலியா வச்சுப்போம். அது வரைக்கும் தம்பி நீ கிணறுல தான் இருக்கும். ஐயோ என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? ஓகேவா? ஓகேவோ இல்லையோ இவ்வளவு நாள் அங்கதான் இருந்தேன் இருக்கிறேன். சரிப்பா குட் பை. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க சார். நீங்க தான் பத்திரமா பாத்துக்கிறீங்க. பாசம் போதும். போதுமா? இவனுக்கு வந்து இப்ப வேக்சினேஷன் போடணும் தம்பி சொல்ல வேலை. வேக்சினேஷன் போட நம்ம கிளம்புறோம். ஊசி போட போறோம். ஐயோ நான் வரல, ஆள எடுப்பா. சரிப்பா குட் பை வா. சொன்னா கேளுங்க சார், வேக்சினேஷன் வேணாம், எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். சோ இந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு ஸ்நாக்ஸ் தர போறீங்களா? கூபி வாரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செக் பாப்பா. குட் பை. ஏய் டாக்டர் என்ன பண்றீங்க பின்னாடி? இரு வலிக்குது லைட்டா வலிக்கதான் செய்யும். லைட்டாவா? நீங்க வேற சார் போட்டு வெயிட்டா குத்திட்டாரு.